இல்லையா? இது நம்ம எல்லாரும் வாழைப்பூன்னு நம்ம சொல்றோம். பட் இது உள்ள இருக்கிறத பூ வச்சு இது வாழைப்பூ கிடையாது. இது வாழைக்காயோட பிஞ்சு. நம்ம இந்த வாழைப்பூ சாப்பிட்றோம். ஓகே, இது பிஞ்சா இருக்கும்போது பூ தான். இதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு வரும். பட்டு இந்த வாழை இதுக்கு பேர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வாழை மடல். இது பாருங்க, மேலே வெள்ளையா இருக்கும் பாருங்க. மேலே வெள்ளையா இருக்கிறது ஜிங்கு. இப்படி தூக்கி நீங்க பாத்தீங்கன்னா சிவப்பா இருக்கும். இது அயன். அதே மாதிரி பாருங்க, திருப்பி உள்ள பாருங்க, மேல வெள்ளையா இருக்கும். இந்த பூக்கு அப்புறம் பாருங்க திருப்பி வெள்ளையா இருக்கும். திருப்பி இதை உரிச்சிங்கன்னா திருப்பி இதே மாதிரி சக்க செவேன்னு இருக்கும். ஸோ மேல இருக்கிறது ஜிங்கு, கீழே இருக்கிறது அயன். நம்ம எல்லாருமே இதை பிச்சு தின்னுக்கிறோம். இதையும் நீங்க மசாலா போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒண்ணு நம்ம கிள்ளி இப்படி நம்ம கிள்ளிட்டு வச்சுக்கோங்க. இந்த மடல், இதான் வாழை மடல் சொல்றது. இப்போ இது என்ன பண்ணணும், நல்லா கழுவிட்டு பொடி பொடியா ஒரு மடல் எடுத்துட்டு சின்ன சின்னதா நறுக்கிட்டு ஒரு 200 ml தண்ணியில இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில மிளகு சீரகம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா பெண்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சூப்பரா தீர்ந்துடும். உவர்ப்பு, ஒரிஜினல் உவர்ப்பு இது. அதாவது ஜிங்க் அண்ட் அயன் உள்ள போச்சுன்னா உவர்ப்பு சக்தி, தோற்பு சக்தி ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும். மண்ணில்